श्लोकम 21 तत्र ऋग्वेदधरः तत्र ऋग्वेदधरः पैलः सामगः जैमिनिः कविः तत्र ऋग्वेदधरः पैलः सामगः जैमिनिः कविः तत्र ऋग्वेदधर पैल सामगो जैमिनि कवि वैशम्पायन एव एकः एवैगो निष्णादो यजुषाम् उद निष्णादो यजुषामुद वैशम्पायन एवैगो निष्णादो यजुषामुद तत्र ऋग्वेदधर पैल सामगो जैमिनि कवि वैशम्पायन एवैगो निष्णादो यजुषामुदा तत्र ऋग्वेदधर पैल सामगो जैमिनि कवि वैशम्पायन एवैगो निष्णादो यजुषामुदा இந்த நாலாயிட்டு பகுத்த வேதங்களை அவரோட சிஷ்யர்களில ஆருக்கெல்லாம் ஆக்கும் இத சொல்லி கொடுத்தார் அப்படின்னு ஆக்கும் இதுல சொல்லப்படுறது. ரிக்வேதத்தை பைலன் அப்படிங்கிற சிஷ்யனுக்கு சொல்லி கொடுத்தார். யஜுர்வேதத்தை ஞானியான ஜெய்மினிக்கு சொல்லிக் கொடுத்தார். சாமவேதத்தை வைஷம்பாயனுக்கு சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. இதுல ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் ரிக்வேதத்தை பைலன் அப்படிங்கிற சிஷ்யனுக்கும் சாமவேதத்தை ஜெய்மினி அப்படிங்கிற சிஷ்யனுக்கும் இந்த ஜெய்மினியோட விஷயம் சொல்லறத இதுல ஒரு வார்த்தை ஆட் ஆயிருக்கு. கவி ஜெய்மினி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கவிஹி ஜெய்மினிஹி அப்படின்னு சொன்னாக்கா ஞானியா இருக்கிற அந்த ஜெய்மினி மகர்ஷிக்கு சொல்லி கொடுத்தார் அப்படின்னாக்கா அர்த்தம். அப்புறமா யஜுர்வேதத்தை வைஷம்பாயனுக்கும் சொல்லி கொடுத்தார் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. ஏகஹா ஏவா அப்படின்னா இப்படியாக வைஷம்பாயனன் ஒருத்தர் மட்டும் யஜுர்வேத ஞானி ஆயிட்டு மாறினார் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. ஜெய்மினிஹி கவிஹி வைஷம்பாயன ஏவ ஏகஹா வைஷம்பாயனன் மட்டும் யஜுர்வேத ஞானி ஆயிட்டு மாறினார் அப்படின்னு சொல்லப்படுறது. சாமவேதத்தை ஜெய்மினி மகர்ஷியாக்கும் படிச்சார். அவரு ஞானியுமாக்கும் அதே மாதிரி கவிஹி சொன்னாக்கா ஞானின்னு சொல்லலாம், போயட்டுன்னு சொல்லலாம். அப்ப சாமவேதம் ஒரு பாட்டு மாதிரியாக்குமே பாடணும். அதனால அந்த ஜெய்மினி மகர்ஷிக்கு அந்த சாமவேதத்தை சொல்லி கொடுத்தோன்னே அவரு பெரிய ஒரு பாட்டுக்காரனே ஆகிற அளவுக்கு அந்த சாமவேதத்தை படிச்சார் அப்படின்னு கூட சொல்லலாம்.
இப்படி 3 வேதங்களை ஆறாருக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. இதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலேயாக்கும் அதர்வ வேதத்தை ஆருக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஸ்லோகம் 22. அதர்வாம் சிரசாம் ஆசீத் சுமந்துஹு தாருணஹா முனிஹி. அதர்வாங்கிரசாமாசி சுமந்தூர்தாருணோ முனி. இதிஹாச புராணானாம் பிதாமே ரோமஹர்ஷணஹ. அதர்வாங்கிரசாமாசி சுமந்தோர்தாருணோ முனி. இதிஹாச புராணானாம் பிதாமே ரோமஹர்ஷண. இதுக்கு முன்னாலத்த ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம், ரிக்வேதம் பைலன் அப்படிங்கிற சிஷ்யனுக்கும், சாமவேதம் ஜெய்மினி அப்படிங்கிற சிஷ்யனுக்கும், யஜுர்வேதத்தை வைஷம்பாயனன் அப்படிங்கிற சிஷ்யனுக்கும் வியாச மகர்ஷி பகுத்து கொடுத்தார். இந்த ஸ்லோகத்துல அதர்வ வேதத்தையும் இதிகாச புராணங்களையும் ஆரிக்காக்கும் பகுத்து கொடுத்தது அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. அதர்வ வேதம் ஆருக்கு கொடுத்தார், இதிகாச புராணங்களை ஆருக்கு கொடுத்தார் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. இதிகாச புராணானாம் பிதாமே ரோமஹர்ஷணா. இங்க உக்ரஸ்ரவஸ் அப்படிங்கிற சூதனாக்கும் கதை சொல்லிட்டு இருக்கார். அவரோட அப்பாவாக்கும் ரோமஹர்ஷணன். அப்போ அந்த உக்ரஸ்ரவஸ் அப்படிங்கிற சூதனாக்கும் சொல்றார், வேதவியாசன் இதிகாசங்களையும் புராணங்களையும் என்னோடு அப்பாவான ரோமஹர்ஷனுக்கு சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறமா அதர்வ வேதத்தை ஆரிக்காக்கும் சொல்லி கொடுத்தார் அப்படின்னு கூடியும் இதுல சொல்லப்படுறது. அதர்வாம் கிரசாம். கிரசாம் அப்படின்னு சொன்னாக்கா சூக்தம். அதர்வாம் கிரசாம் அப்படின்னா அதர்வ சூக்தம். அதர்வ சூக்தம் சுமந்து அப்படிங்கிற சிஷ்யனுக்காக்கும் வியாச மகர்ஷி சொல்லி கொடுத்தது. தாருணஹா அப்படின்னு சொன்னாக்கா அடுத்த வாளுக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரி கர்மங்கள் எல்லாம் செய்யறதாக்கும் இந்த வேதத்துல அதர்வ வேதத்துல இருக்கு. அதுல நல்லதும் இருக்கே கெட்டதும் இருக்கே. அதுல இருக்கிற கெட்டதுகளை ஆக்கும் இதுல சொன்னது. அதர்வ வேதம் கம்ப்ளீட் கெடுதல் மட்டும் இல்லை, அதுல நல்ல நல்ல விஷயங்களும் இருக்கு. அந்த தீங்கு செய்யக்கூடிய அடுத்த வாழ உபதிரவிக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் அதுல இருக்கிறதுனால அத சுமந்து அப்படிங்கிற குருவல் சிந்தனை இருக்கிற அந்த முனிக்கு வியாச மகர்ஷி சொல்லி கொடுத்தார் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. கிரசாம் அப்படின்னு சொன்னாக்கா சூக்தம் அப்படின்னு அர்த்தம். அதர்வ வேதத்தை சுமந்து அப்படிங்கிற சிஷ்யனுக்கு படிப்பிச்சார். இதிகாசங்களையும் புராணங்களையும் ரோமஹர்ஷணனுக்கு படிப்பிச்சார். அந்த ரோமஹர்ஷணனோடு புத்திரனாக்கும் உக்ரஸ்ரவஸ் அப்படிங்கிற சூதன் அவராக்கும் இப்போ இந்த வேதியில கதை சொல்லின்னு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதர்வாங்கிரசாமாசி சுமந்தோர் தாருணோ முனி. இதிஹாச புராணானாம் பிதாமே ரோமஹர்ஷணா. இந்த 2 ஸ்லோகங்கள் வழியா நம்ம பார்த்தது ரிக்வேதத்தை பைலனுக்கும், சாமவேதத்தை ஜெய்மினிக்கும், யஜுர்வேதத்தை வைஷம்பாயனனுக்கும், அதர்வ வேதத்தை சுமந்து முனிக்கும், 5வது வேதம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த
இதிகாச புராணங்களை உக்ரசர்வஸ் அப்படிங்கிற அந்த சூதனோடு அப்பாவான ரோமஹர்ஷனுக்கும் வியாச மகர்ஷி சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிறதையாக்கும் இதுல பார்க்க முடியறது. இந்த ரிக்வேதம் அப்படிங்கறதுல சொல்லற உலகத்துக்கு எடுத்துக்காட்டுற ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, மெசேஜ் அப்படின்னா சந்தேசம் எப்படின்னா, பிரஜானம் பிரம்மா. பிரஜானம் பிரம்மா அப்படின்னா அறிவு, அதானது நாலெட்ஜ் ஈஸ்வரனாக்கும் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவதா சொல்லப்பட்டிருக்கிற யஜுர்வேதம், யஜுர்வேதத்துல சொல்லப்படுற மெசேஜ், இந்த உலகத்துக்கு சொல்லப்படுற மெசேஜ் அதானது சந்தேஷம் என்ன அப்படின்னா, அகம் பிரம்மாஸ்மி, எனக்குள்ள இருக்கிற சைதன்யம் பிரம்மமாக்கும் அப்படின்னாக்கும் யஜுர்வேத சந்தேஷம் சொல்லப்படுறது. சாமவேதத்துல சொல்லப்படுற சந்தேஷம் என்ன அப்படின்னா, தத்துவம் அசி, தத்துவம் பிரம்மம் அசி. அதானது யஜ்ஞவல்க்ய மகர்ஷி சிஷ்யர்களுக்கு சொல்லி கொடுக்கிறது ஆக்கும். இது தது துவம் அசி, அதே மகத்தான பிரபஞ்ச தேஜஸாக்கும் உனக்குள்ளையும் இருக்கு அப்படிங்கறதாக்கும் இதுல சொல்லப்பட்ட அந்த சந்தேசம், அதானது மெசேஜ். இனி அதர்வ வேதத்துல சொல்லப்படுற அந்த சந்தேசம் என்ன அப்படின்னு பார்த்தானாக்கா, இந்த ஆத்ம சைதன்யமான ஆக்கும் இந்த பிரம்ம சைதன்யத்தோடு ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லப்படுறது. ஐ ஆம் ஆத்மா பிரம்மா. ஆத்ம சைதன்யமாக்கும் பிரம்ம சைதன்யத்தோடு பாகம் அப்படின்னாக்கும் இதுல சொல்லப்படுறது. இப்ப இந்த 4 வேதங்களிலும் சொல்லப்படுறது பிரம்மத்தை குறிச்சுதான். பிரம்மம் தான் எனக்குள்ள இருக்கு, பிரம்மம் தான் வெளியிலையும் இருக்கு, பிரம்மம் தான் உனக்குள்ளேயும் இருக்கு, பிரம்மம் தான் ஆத்மாவிலையும் இருக்கு, இந்த எல்லா இடத்திலையும் நிறைஞ்சு நிற்கிறது பிரம்மம் தான் அப்படின்னு தான் இந்த 4 வேதங்களிலும் எடுத்து சொல்லப்படுறது. அப்படியாக வியாச மகர்ஷி தன்னோடு சிஷ்யர்களான பைலன், ஜெய்மினி, வைஷம்பாயனன், சுமந்து, அதே மாதிரி ரோமஹர்ஷணன், இப்படி 5 பேருக்காக்கும் வேதங்களை பகிர்ந்து கொடுத்தார். ரிக்வேதம் பைலனுக்கும், சாமவேதம் ஜெய்மினிக்கும், வைஷம்பாயனனுக்கு யஜுர்வேதமும், சுமந்துவுக்கு அதர்வ வேதமும், அதே மாதிரி 5வது வேதம் அப்படின்னு சொல்லப்படுற இதிகாச புராணங்களை உக்ரசர்வஸ் அப்படிங்கிற இப்போ கதை சொல்லின்னு இருக்கிற அந்த சூதனோடு அப்பாவான ரோமஹர்ஷனுக்கும் சொல்லி கொடுத்தார் அப்படின்னாக்கும் இதுல சொல்லப்படுறது. ஸ்லோகம் 23. தே ஏதே ரிஷயோ வேதம் ஸ்வம் ஸ்வம் व्यस्यन् अनेकता तयेद ऋषयो वेदं स्वं स्वं व्यस्यन् अनेकता शिष्यैः प्रशिष्यैः तद् शिष्यैः वेदाहे
வேதாஹே தே ஷாகினஹ அபவன் சிஷ்யை பிரசிஷ்யை தச்சிஷ்யைர் வேதாஸ்தே ஷாகினோ அபவன் தயேத ரிஷயோ வேதம் ஸ்வம் ஸ்வம் யஸ்யன்னனேகதா சிஷ்யை பிரசிஷ்யை தச்சிஷ்யைர் வேதாஸ்தே ஷாகினோ அபவன் தயேத ரிஷயோ வேதம் ஸ்வம் ஸ்வம் யஸ்யன்னனேகதா சிஷ்யை பிரசிஷ்யை தச்சிஷ்யைர் வேதாஸ்தே ஷாகினோ பவன். இப்படியாக இந்த முக்கியமான இந்த 5 முனிகளுக்காகவே வியாச பகவான் முதல்ல இந்த வேதங்களை பகுத்து கொடுத்தது. இந்த முனிகள் எல்லாம் ரிக்வேதம் சொல்லி கொடுத்த அந்த சிஷ்யனும், சாமவேதம் சொல்லி கொடுத்திருக்கிற அந்த சிஷ்யனும், யஜுர்வேதம் சொல்லி கொடுத்திருக்கிற அந்த சிஷ்யனும், அதர்வ வேதம் சொல்லி கொடுத்திருக்கிற சிஷ்யனும், அதே மாதிரி இதிகாச புராணங்கள் சொல்லி கொடுத்திருக்கிற சிஷ்யனும், பைலன், ஜெய்மினி, வைஷம்பாயனன், சுமந்துகு, அதே மாதிரி ரோமஹர்ஷணன், இவ எல்லாரும் என்ன பண்ணினா இந்த வேதங்களை அவாவாளோடு சிஷ்யர்களுக்கு மறுபடியும் சொல்லி கொடுத்தா அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. இந்த பைலன், சுமந்து, அதே மாதிரி வைஷம்பாயனன், ஜெய்மினி, ரோமஹர்ஷணன், அதே மாதிரி எல்லாரும் அவாவாளோடு நாலெட்ஜை யூஸ் பண்ணினா. എന്നിട്ട് மறுபடியும் இந்த வேதங்களை இன்னும் கொஞ்சம் கூட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் பார்த்துட்டு அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி அவளோட சிஷ்யர்களுக்கு படிப்பிச்சா. அந்த சிஷ்யர்கள் அவளோட சிஷ்யர்களுக்கு படிப்பிச்சா. அப்படி அந்த வேதங்கள், அதானது அறிவுகள், அதானது நாலெட்ஜ் பல பிராஞ்சஸோடு கூடியதாயிட்டு பவிச்சது. வேதவியாச மகர்ஷி 4 பகுத்த வேதத்தை 4 சிஷ்யர்களுக்கு படிப்பிச்சா. அவளோட சிஷ்யர்களுக்கு படிப்பிச்சா. அந்த சிஷ்யர்கள் அவளோட சிஷ்யர்களுக்கும் படிப்பிச்சா. இப்படி இந்த ஞானமாகிற வேதம் மறுபடியும் இப்படி பல கைகள் இப்படி மாறி மாறி வந்தது அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. ஸ்லோகம் 24. தே ஏவ வேதாஹ துர்மேதைஹி தார்யந்தே புருஷைஹி யதா த ஏவ வேதா துர்மேதைர்தார்யந்தே புருஷைர்யதா ஏவம் சகார பகவான் வியாசஹ கிருபணவல்சலஹ ஏவம் சகார பகவான் வியாச கிருபணவல்சலஹ தயேவ வேதா துர்மேதைர்தார்யந்தே புருஷைர்யதா ஏவம் சகார பகவான் வியாச கிருபணவல்சலா. இப்படியாக வியாச பகவான் பகுத்த அந்த வேதங்கள் வியாச பகவானோடு காருண்யத்தால இந்த கலியுகத்திலே இருக்கிற கலியுகமானதினாலேயே
வேண்ட டைம்ல வேண்டபடி புத்தி ஒர்க் பண்ணாம போகும். அதனாலேயாக்கும் இதுல துர்மேதைரியந்தே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புத்தி குறைஞ்சவாளுக்கு மந்த புத்திகள் அப்படின்னு சொன்னது அதனாலேயாக்கும். புத்தி இல்லாமையல்ல, அந்த வேண்ட இடத்துல வேண்ட சந்தர்ப்பங்களில அந்த புத்திய யூஸ் பண்றதுக்கு தோணாது. அதையாக்கும் இங்க சொல்லியிருக்கிறது. அதனால பகவான் வேதவியாசனோட காருண்யத்தால இந்த கலியுகத்தில இருக்கிற அந்த புத்தி ஆக்டிவேட் ஆகாத ஜனங்களுக்கு இந்த வேதங்களை ஒரு அளவுக்காவது தெரிய வைக்கிறதுக்கு முடிஞ்சது அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த வேதங்கள் ரொம்ப ஹெவி புத்தின்னு சொல்ல முடியாது, ஆனா சாதாரணமா இருக்கிற புத்தி இருக்கிற வாழ்க்கை கூடியும் எப்படி புரியுமோ அதே மாதிரி புரியற மாதிரி, ஆறு எடுத்து படிச்சானாலும் புரியற மாதிரி கிருபாபரனான அந்த ஸ்ரீ வியாச பகவான் அமைச்சு வச்சார். சாதாரணக்காருக்கு தெரியறதுக்காக்கும் அவர் எப்படி அமைச்சு வச்சது. இதுக்கு பெரிய பாண்டித்யம் ஒன்றும் தேவையில்லை, ரொம்ப நாலேஜ் ஒன்றும் தேவையில்லை. சாதாரணமா எழுத படிக்க தெரிஞ்சவாளுக்கு கூடியும் இது புரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு அமைப்பா அதை அமைச்சு வச்சார். கிருபணவல்சலஹா அப்படின்னு சொன்னா ரொம்ப கருணை இருக்கிற அந்த வியாச பகவான் அப்படின்னு அர்த்தம். துர்மேதைஹி அப்படின்னு சொன்னாக்கா கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கிறவா, அப்படி இல்லைன்னா புத்தி வேண்ட சமயத்துல ஆக்டிவேட் ஆகாதவா அப்படின்னு அர்த்தம். அப்போ பெரிய பெரிய புத்தியிலேயே ஊறி நிக்கிறவாளை விட சாதாரணப்பட்ட மனுஷாளுக்கு கூடியும் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியற அளவுக்கு அதை நன்னாவே அமைச்சு வச்சுட்டார் வேதவியாசர் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. த ஏதர்ஷயோ வேதம் ஸ்வம் ஸ்வம் வியஸ்யன்னேகதா சிஷ்யை பிரசிஷ்யைஸ்தச்சிஷ்யைர் வேதாஸ்தே ஷாகினோ அபவன்.